தேர்தலுக்கு பின்னர் என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருபுறம் துணை முதலமைச்சர், இன்னொருபுறம் முதலமைச்சர் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டன. எதற்கும் நான் அசைந்து கொடுக்கவில்லை அல்லது மயங்கவில்லை. ஒரு நாள் இடைவெளியை பெரிய அளவில் பூதாகரப்படுத்துகிறார்கள். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடதுசாரிகள் அறிவிப்பு செய்கிறார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாம் ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டோம். நம்முடைய கட்சிக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசத்தை கூட பேரம் பேசுவதற்காக திருமாவளவன் தாமதப்படுத்துகிறான், தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பேரம் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள் அறிவுஜீவிகள். 4 சுவருக்குள்ளே இருந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், களத்திற்கு போகாதவர்கள், கனலும் அனலும் தெரிக்கிற களத்திலே அடியெடுத்து வைக்காதவர்கள், 1 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எவ்வளவு நெருக்கடிகளை தந்திருக்கிறார்கள் என்பதை என்னோடு களத்தில் நின்றவர்கள் அறிந்திருப்பார்கள். தோழர்களே, இந்த அவதூறுகள் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து இன்றைக்கு ஏதோ திருமாவளவன் தடுமாறுகிறார், திருமாவளவன் திணறுகிறார் என்று இந்த தலைமையை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவ்வாறு பேசுகிறவர்கள் தான் தடுமாறுகிறார்களே தவிர திருமாவளவன் தடுமாறவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவர்கள் அவசரப்படுவது போல் நான் ஒன்றும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் விரும்புவதை போல் உடனடியாக நான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கட்சியை உருவாக்கி கட்சியை 35 ஆண்டு காலம் நடத்துகிற ஒருவனுக்கு எப்போது முடிவெடுக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்காது.